ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்துக்கள். மீண்டும் ஆத்தும ஆகாரம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை நான் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலகட்டத்தை ஆண்டவருக்காக வசனங்களை தியானிப்பதிலும் ஆண்டவரை ஆராதிப்பதிலும் துதிப்பதிலும் அதிகமாய் சொல்லிவிடுங்கள். எத்தனை பேர் இந்த காலகட்டத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்கிறோம் என்று தெரியவில்லை. எத்தனை பேர் வீணாய் கழித்து போடுகிறோம் என்று யோசிக்க வேண்டும். இந்த நாளை கர்த்தர் நமக்கு தயவாய் கொடுத்திருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய போராட்ட காலமாய் இருந்த போதிலும், மிகப்பெரிய வேதனைக்குரிய காலமாய் இருந்த போதிலும் கர்த்தர் இந்த நாளை நமக்கு என்ன செய்திருக்கிறார்? தயவாய் ஈவாய் கொடுத்திருக்கிறார். அநேகர் நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவரிடத்தில் நாம் எனக்கு ஆண்டவரே இதை காப்பாற்றும், என்னை காப்பாற்றும், என் பிள்ளைகளை காப்பாற்றும், எனக்கு அதை தாரும் இதை தாரும் என்று நாம் அதிகமாய் கேட்கிறோம். இந்த காலகட்டத்தில் நாம் ஆண்டவரிடத்தில் வேண்டுதலை வைக்கிறவர்களாக இல்லாமல் ஆண்டவரிடத்தில் நாம் பாரத்தோடு ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்பது என்ன தெரியுமா? உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? இதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிறார். இவ்வளவு நாட்கள், இவ்வளவு காலமாய் நாம் நல்ல மகிழ்ச்சியோடும் நிறைவோடும் செழிப்போடும் வாழ்ந்து விட்டோம். இந்த போராட்ட காலத்தில், இந்த வேதனைக்குரிய காலத்தில், இந்த இக்கட்டான நேரத்தில் ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்பது என்ன தெரியுமா? ஜெபத்தில், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது மகனே? உன்னிடத்தில் என்ன இருக்கிறது மகளே? இதைத்தான் வேதத்தில் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்தோமானால் அங்கே ஒரு ஸ்திரீயை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒரு தீர்க்கதரிசியின் மனைவி குறித்து ஆண்டவர் அழகாய் விளக்கி இருக்கிறார். ஒரு தீர்க்கதரிசியின் மனைவி தன் கணவன் இறந்து விட்டதினால் அதன் கணவன் வாங்கிய கடனிற்காக தனது பிள்ளைகளை அவர்கள் எடுத்துக்கொண்டு போகிற சூழ்நிலை. அவள் தீர்க்கதரிசியாக எலிசாவினிடத்தில் போய் முறையிடுகிறாள். தகப்பனே, என் குழந்தைகளை எடுத்துக்கொண்டு போக வந்திருக்கிறார்கள். என் கணவன் பெற்ற கடனுக்காக நான் மிகப்பெரிய ஒரு சங்கடத்தில் இருக்கிறேன். என்னை எப்படியாவது எனக்கு ஒரு வழி காட்டுங்க என்று. அப்பொழுது எலிசா அந்த ஸ்திரீயை நோக்கி சொல்லுகிறார். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உன் வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றார். அருமையான தேவ ஜனங்களே, அந்த ஸ்திரீ எலிசாவின் இடத்தில் தனது பாரத்திற்காய், தனது தேவைக்காய் ஏதாவது கிடைத்து விடாதா என்று எலிசாவின் இடத்தில் போய் நிற்கும் போது எலிசாவின் மூலமாய் ஆண்டவர் பேசுவது என்ன தெரியுமா? உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இதே கேள்விதான் இன்று ஒரு நெருக்கமான காலகட்டத்தில் அந்த ஸ்திரீக்கு இருந்தது போல ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலையில் அந்த ஸ்திரீயின் பிள்ளைகளை கடனாளிகள் எடுத்துக்கொண்டு போக வந்திருக்கிறார்கள். இந்த ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் நம் குடும்பத்தை யாரை இந்த நோய் வாரிக்கொண்டு போகும், நமக்கு தெரிந்தவர்களை யாரை வாரிக்கொண்டு போய்விடுமோ என்று நாம் ஒரு பரிதாபமான ஒரு சூழலில் இருந்து கொண்டு இருக்கும் போது நாம் ஜெபிக்கும் போது அந்த ஸ்திரீ எப்படி எலிசாவை நோக்கி முறையிட்டாலோ அதே போல நாம் இந்த காலகட்டத்திலே ஆண்டவரை நோக்கி பாரத்தோடு முறையிட்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்பது, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? நம்மிடத்தில் எதுவுமே இல்லை என்று அநேகர் நம்மில் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அந்த ஸ்திரீயினிடத்தில் ஒரு எண்ணெயை விட்டு சென்றது போல, ஒரு குடம் எண்ணெயை விட்டு சென்றது போல அவரிடத்தில் இருந்தது போல நம்மிடத்தில் ஏதாவது ஒன்றை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருப்பார். நல்ல ஒரு ஞானத்தை கொடுத்திருப்பார், நல்ல ஒரு எழுதக்கூடிய நல்ல ஒரு அறிவை கொடுத்திருப்பார், நல்ல ஒரு தியானிக்கக்கூடிய ஒரு காரியத்தை கொடுத்திருப்பார், மற்றவர்களுக்கு வசனத்தை போதிக்கக்கூடிய ஒரு திறமையை கொடுத்திருப்பார், நல்ல ஒரு பாடல் எழுதக்கூடிய, ஆண்டவரோடு ஒப்புரவாகி பாடல் எழுதக்கூடிய ஒரு நல்ல ஒரு தாளந்தை ஆண்டவர் கொடுத்திருப்பார். ஆண்டவர் நம்மை செல்வானாக வைத்திருக்கலாம், அறிவாளியாக வைத்திருக்கலாம். யாருக்கு தெரியும்? இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அந்த ஒரு குடம் எண்ணெய் அவளது வாழ்க்கையை பூர்த்தி செய்தது. அந்த ஒரு குடம் எண்ணெய், அந்த ஒரு குடம் எண்ணெயின் மதிப்பு அவளுக்கு தெரியாமல் இருந்தது. ஆனால் ஆண்டவர் அதைத்தான் பார்த்தார். அதை அவருடைய கடனை அடைப்பதற்கு மாத்திரமல்லாமல் அவள் தொடர்ந்து ஜீவிதம் செய்வதற்கும் அது பிரயோஜனமாய் இருந்தது. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது, கேட்பது இதுதான். உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? நம்மிடத்தில் ஆண்டவர் கொடுத்திருப்பதை நாம் முதலில் கண்டுபிடிக்க வேண்டும். என்னிடத்தில் ஆண்டவர் என்ன திறமையை கொடுத்திருக்கிறார், என்ன தாளந்தை என்னிடத்தில் கொடுத்திருக்கிறார். தாளந்தை புதைத்து வைத்தவனை போல அல்லாமல் ஆண்டவருக்காய் அதை பெருகு செய்கிறவர்களாய் மாற வேண்டும். நல்ல வசனத்தை தியானிக்க வேண்டும், நல்ல பாடல்களை பாட வேண்டும்,
பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். யாருக்கு தெரியும் நம்மிடத்தில் கொடுத்திருக்கிற இந்த அறிவு இந்த நேரத்தில் யாருக்கு பிரயோஜனப்பட வேண்டும்? நம்மிடத்தில் கொடுத்திருக்கிற ஆண்டவர் கொடுத்திருக்கிற செல்வம், பொருளாதார ஆசீர்வாதம் பிறருக்காய் பயன்படலாம். யாருக்கு தெரியும்? ஆண்டவர் கேட்பது உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? அநேகர் நம்மிடத்தில் ஆண்டவர் எதுவுமே தரவில்லை, இந்த இக்கட்டான சூழலை நம்மை பரிதாபமாக ஆண்டவர் விட்டிருக்கிறார் என்று அநேகர் முறுமுறுப்பதுண்டு. தெய்வ பிள்ளைகள், யோபுவின் காலத்தை நீங்கள் பார்த்தீர்களானால் யோபுவுக்கு ஆண்டவர் கொடுக்காத ஆசீர்வாதமே இல்லை. ஆனால் அவனை போல பாடுபடாத மனுஷனும் இல்லை. எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்து செல்வ செழிப்பில் மிதந்து கொண்டிருக்கும் போது கூட யோபு ஆண்டவரை துதிக்க மறக்கவில்லை. அதே போல எக்கட்டான சூழலிலும் பாடான நேரத்திலும் தன் பிள்ளைகள் தன் குடும்பம் அத்தனை தன்னை கைவிட்ட போதிலும் அவன் ஆண்டவரை மறக்கவில்லை. தன் நாவினால் அவன் பாவம் செய்யவில்லை என்று வேதவசனம் கூறுகிறது. தேவ பிள்ளைகள் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் உணவு கிடைக்காமல் போனாலும் சரி, எந்த நிலைமை உண்டானாலும் சரி, என் தேவனை மாத்திரம் மறுதலிக்க வேண்டாம். இஸ்ரவேலை போல இருதயத்திலே முறுமுறுக்காதிருங்கள். அதே 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 17ஆம் வசனத்தை பார்த்து, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடுகளும் மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்திலே இந்த வியாதிக்கு மருந்து கிடைக்காமல் இருக்கலாம், இந்த வியாதிக்கு என்ன செய்யலாம், என்ன செய்ய போகிறோம் என்று உலகமே தவித்துக் கொண்டிருக்கலாம். காற்றையும் காணாமல் மழையும் காணாதிருக்கிற ஒரு சூழ்நிலையை போல. ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார், எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் நீங்களும் உங்கள் ஆடுகளும் மாடுகளும் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரப்பப்படும். தேவச்சனமே, எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி, நம்மிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை செபித்து கர்த்தருக்காய் பயன்படுத்துவோம். அதை கர்த்தர் பெருகச் செய்வார். அதை கர்த்தர் பெருகச் செய்வார். நாம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய மிருக ஜீவன்கள் ஆசீர்வாதம் அடையும்படி கர்த்தர் தண்ணீராகி அபிஷேகத்தால் ஆசீர்வாதத்தால் நம்முடைய வீடுகளை நிரப்புவார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். நம்முடைய முகத்தின் நிமித்தமாக, நம்முடைய ஜெபத்தின் நிமித்தமாக, நம்முடைய வேண்டுதலின் நிமித்தமாக கர்த்தர் இந்த தேசங்களுக்கு, இந்த உலகத்திற்கு இறங்க வேண்டும். எசாயா சொல்வான், நான் யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்க மாட்டேன் என்று. அருமையான தேவ பிள்ளைகளே, யோசபாத்தின் முகத்திற்காய் இறங்கின தெய்வம் இன்று நம்முடைய ஜெபத்திற்காய், நம்முடைய முகத்திற்காய் இந்த சகல தேசங்களுக்கும் இறங்க வேண்டும். ஜெபிப்போமா? நாம் ஆண்டவரிடத்தில் வேண்டுதல்களை வைப்பதை விட்டுவிட்டு, ஆண்டவர் இதை தாரும் அதை தாரும் என்று கேட்பதை விட்டுவிட்டு, என்னிடத்தில் என்ன நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே, என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறீர் என்று ஆண்டவரிடத்தில் நாம் கேட்போம். நம்முடைய ஜபத்தை சற்று வித்தியாசமாய் மாற்றி பார்ப்போம். இத்தனை ஆண்டு காலம் ரட்சிக்கப்பட்ட இத்தனை ஆண்டு காலம் ஆண்டவரிடத்தில் கேட்டே நாம் பழகிவிட்டோம். இனி ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறீர், என்னிடத்தில் என்ன தாளந்தை நீர் கொடுத்திருக்கிறீர் என்று கேட்டு அதை ஆண்டவருக்காய் பிரயோஜனப்படுத்த தொடங்குங்கள். அதை ஆண்டவருக்காய் பயன்படுத்த தொடங்குங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் ஆடு மாடுகளையும் உங்கள் சம்பத்தையும் தண்ணீரால் அபிஷேகத்தால் நிரப்புவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.